அனைவருக்கும் வணக்கம். ஒரு இசை வெளியீடு என்பது இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியருக்கான தினம். சாம் சிஎஸ் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். யுகபாரதியின் பாடல்களை கவிதை போல் வாசிப்பதில் அலாதின் ஆட்டமுடையவன் நான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதற்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பற்றி பேசுவது, அலசுவது என்பதெல்லாம் வேறு. இதுபோல் ஒரு மேடையில் கூடி சக கலைஞர்களும் இயக்குநர்களும் எழுத்தாளர்களும் அந்த படத்தை கலந்தாய்வு செய்வதும் கலந்துரையாடுவதற்குமான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஹபீபியை நான் ஏற்கனவே பார்த்துவிட்ட காரணத்தால் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்திய சினிமாவின் வணிக கட்டமைப்பில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே வருகின்ற மாறுதல்களின் காரணமாக இயக்குநர்களும் கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் ஃபார்முலாக்களையும் ட்ரெண்டுகளையும் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான சினிமா உண்டு. அது நம் வாழ்வியலுக்கு மிக அணுக்கமாக இருக்கக்கூடிய சினிமா. நம் மனதை வருடக்கூடிய, தொடக்கூடிய, பாதிக்கக்கூடிய கதைகளை சுமந்து வரும் சினிமா என்பதை ஞாபகமூட்டுகின்ற ஒரு படம் தான் ஹபீபி. இந்த கதையை எழுதி இயக்கி இருப்பது என்னுடைய நண்பர் மீரா கதிரவன் என்பதில் தனிப்பட்ட முறையிலும் நான் பெருமைப்படுகிறேன். 80களில் வாழ்வாதாரம் தேடி நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளாகும் ஆண்கள், அவர்களை பிரிந்து பிரிவாற்றாமையில் தவிக்கும் குடும்பத்தினர் மற்றும் மனைவிமார்கள், இயந்திரமயமாக்கலின் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் கைத்தறி நெசவாளர்கள், கூட்டு குடும்பங்களின் சிதைவு, இவை யாவையும் கட்டி கோர்க்கின்ற அழகான உயிரோட்டமுள்ள ஒரு இளம் பிராயத்து காதல் கதை. இதுதான் ஹபீபி. That doesn't mean this is a dull, dreary, slow-moving film. It's a very entertaining film. ஒரு நல்ல படைப்பின் அடிப்படை தகுதி அதை என்டர்டெயின் செய்ய வேண்டும் என்பது. ஹபீபி is a very entertaining film. ஒரு படத்திற்கு பல பரிமாணங்கள் உண்டு. ஒரு நல்ல படைப்பு என்பது அப்படிதான் இருக்க வேண்டும். அதை ஒற்றை பரிமாணமாக சுருக்குவது என்பது அந்த படைப்பிற்கு நியாயமானதல்ல. இது முஸ்லிம் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட படமா என்றால் ஆம். இது முஸ்லிம் கதாபாத்திரங்கள், முஸ்லிம் மக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த பின்புலமாக கொண்டிருக்கக்கூடிய படமா என்றால் ஆம். ஆனால் இது முஸ்லிம் அல்லாதாருக்கு அந்நியமான படமா என்றால் நிச்சயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹபீபியில் தெளிவான ஒரு தமிழ் அடையாளம் இருக்கிறது. தமிழ் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் தொடக்கூடிய, அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய, ரிலேட் செய்யக்கூடிய பொதுவான அனுபவங்களை பேசுகின்ற ஒரு படம். ஒரு தமிழனால் தமிழர்களுக்காக தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த லோக்கல் லைஸ் தி யூனிவர்சல் என்பதால் இது மொழி கடந்தும் மாநிலம் கடந்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. ஒரு கிராஃப்ட், ஒரு எழுத்தாளனாக மீரா கதிரவனின் கிராஃப்டை நான் ரசித்த இடங்கள் ஏராளம் உண்டு. இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சியை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கூட்டு குடும்பத்தில் ஒரு பெரும் சண்டை. எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்பொழுது உணவு கேட்டு ஒரு வறியவர் வாசல் வந்து குரல் கொடுக்கிறார். கஸ்தூரி ராஜா சார் மிக பிரமாதமாக நடித்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அது. இந்த சண்டைக்கு நடுவில் அப்படி ஒரு இடைச்சல்கள் தேவையா என்றால் தேவை இல்லைதான். ஆனால் அந்த மனிதர் வந்து ஐயா உணவு வேண்டும் என்று கேட்கும் பொழுது சண்டையை நிறுத்திவிட்டு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் சொல்வார்கள், ஐயா இன்று உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். இன்றைக்கு அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாழ்வியலை, ஒரு பண்பாட்டை
இந்த படம் ஆவணப்படுத்தி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தின் ஆவணமாக ஒரு நல்ல படம் இருக்க வேண்டும். அதற்கான தகுதி இந்த படத்திற்கு உண்டு. இது மாதிரி நிறைய தருணங்கள் இந்த படத்தில் உண்டு. நவநாகரிகமான உடை அணியக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சமய சார்பின் காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ நாம் ஒரு முன்முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு முன் தீர்மானத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால், ஒரு ஜட்ஜ்மெண்ட் நிலைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், அது அந்த பெண்ணை பற்றிய ஒரு மதிப்பீடு அல்ல, நம்முடைய மனதில் பதிந்திருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் அது. அதே மாதிரிதான் ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து நாம் ஒரு முன்முடிவுக்கு வருவதும். இதில் ஒரு அழகான பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் மீரா கதிரவன். ஹிஜாப் அணிந்த ஒரு பெண், முற்போக்கு பேசுகிறார், முற்போக்கு தலைவர்களை மேற்கோள் காட்டுகிறார். தன்னுடைய உட்பியோடு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறார். அந்த ஆண் மெனு கார்டை வாங்கி பார்த்து விட்டு தனக்கு வேண்டியவற்றை ஆர்டர் செய்துவிட்டு கார்டை திருப்பி கொடுத்து விடுகிறான். இந்த பெண் அந்த கார்டை வாங்கி தனக்கு வேண்டிய உணவுகளை தெள்ள தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஆர்டர் செய்கிறார். இது மாதிரி சின்ன விஷயம் முதற்கொண்டு அடிப்படையான வாழ்வியல் விஷயங்கள் வரைக்கும் தன் சார்ந்த எல்லாவற்றிலும் தானே முடிவெடுக்கின்ற ஒரு அறிவுத்திறம் படைத்த ஒரு பெண்ணாக அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ மீரா. என்னவோ தெரியவில்லை, எனக்கு இயக்குனர் தாமிராவின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னோடு நெருங்கி பழகியவர், என்னை ஒரு நடிகனாக ஆக்கி பார்த்துவிட வேண்டும் என்பதில் பெரிய நாட்டமுடையவர். தன் வாழ்நாள் எல்லாம் நல்ல கதைகளை தாங்குகின்ற சினிமாவை படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். மீரா கதிரவனும் அது போன்ற ஒரு படைப்பாளி தான். மீரா கதிரவன்களும் தாமிராக்களும் லெனின் பாரதிகளும் தொடர்ந்து படம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வரைதான் தமிழ் சினிமா ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். இந்த படத்தை ஆதரிக்க வேண்டியது தமிழர்கள் அனைவருடைய கடமையாகும். சமுத்திரகனி சார் கஸ்தூரி ராஜா சாரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். நான் கஸ்தூரி ராஜா சாரின் உதவியாளன், அவரிடம் பாடம் பயின்றவன். நிறைய நினைவுகள் இருக்கின்றன அவரை பற்றி நான் பேசுவதற்கும் சிலாகிப்பதற்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். சமுத்திரகனி சார் சொன்னார், தொடர்ந்து கதைகள் எழுதி கொண்டே இருப்பார் என்று. அதை நான் நேரடியாக பார்த்தவன். ஒரு ரெக்கார்டரை கையில் வைத்துக் கொள்வார், தொடர்ந்து அதில் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனை ஓட்டங்களையும் கதைகளையும் பதிவு செய்து கொண்டே இருப்பார். இதை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அதை காட்டிலும் முக்கியமாக இசை மெட்டுகளை கோர்க்கக்கூடிய திறமை இயல்பாகவே கை கொண்ட இயக்குனர் அவர். அவர் வாயால் அவர் பாடி அவர் முணுமுணுத்து இசையை பதிவு செய்கின்ற, அதை கேட்கின்ற அனுபவத்தை பெற்றவன் நான். நாம் இன்று வரைக்கும் பாராட்டுகின்ற, இன்று வரைக்கும் சிலாகிக்கின்ற பல ஹிட் பாடல்கள் அவருடைய இசையில் வந்தவை. ராகுலை பற்றி ஒரு வார்த்தை. பொதுவாக ஒரு படம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை, ராகுல் வந்திருக்கிறாரா இங்கு, வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை தெளிவாக துல்லியமாக தீர்மானிக்கக்கூடிய நபர்களில் அவர் ஒருவர். அவர் இந்த படத்தை வெளியிடுவதற்கு முன் வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பலம் என்று நான் கருதுகிறேன். மீரா கதிரவனும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அத்தனை பேரும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.